ஹாய் டியர் சகோஸ், குட் மார்னிங். காலையில் எழுந்திரிக்கும் போதே பாத்திரம் கழுவுறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் நைட் அம்மா வீட்டிலே தங்கிட்டேன். ஏன்னா சண்டே முன்னாடி நாள் வந்து நாங்கள் மார்க்கெட் போனதுனால லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ தம்பியை லேட் நைட்டில் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நானும் அங்கேயே தங்கிட்டேன். என் ஹபி மட்டும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே தம்பியும் அம்மாவும் எழுந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் தம்பியை குளிப்பாட்டணும். கண்டிப்பாக சாலிடாக 1.5 hours ஆகும். ஸோ அதுக்குள்ளே ஆயில் அப்ளை பண்ணால் ஊறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு தம்பியை குளிப்பாட்டினேன். அண்ட் நான் வீடு பெருக்கும் போது அம்மா, தம்பி, டோரா 3 பேரும் கேட்டில் தான் இருந்தாங்க. குளிப்பாட்டிட்ட பிறகு சாரை தூங்க வைக்கிறதுக்கு அதான் சொன்னேன்ல 1.5 hours ஆச்சு. அதுக்குள்ளேயே என்னோடய ஆயில் ஊறிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் கரெக்டாக வெளியில் வரவும் எங்கள் அம்மா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பை த வே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் இது. ஸோ இது முடித்ததுக்கு பிறகு நாங்கள் வரதுக்கு முன்னாடி சண்டேவே அம்மாவும் விளக்கு தட்டுலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நான் குளிச்சுட்டு வந்து விளக்கு தட்டுக்கு பொட்டு வச்சுட்டு சாமி ரூம் ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே அம்மா சமையல் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா நான் என்னோடய ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். பட் வாங்கின புதுசில் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னை விட என்னோடய டம்மி வெளியில் ரொம்ப தெரிஞ்சதுனால என்னால் போடவே முடியல. ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, நீ தம்பி நடக்க ஆரம்பித்தோடனே கண்டிப்பாக இழைச்சிடுவேன்னு. ஏன்னா நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். அப்போ கூட நான் இழைக்கலை. பட் தம்பி நான் நடக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அவனை ஓடி ஓடி துரத்தவே நான் இழைச்சிட்டேன். ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்பா தான் இன்றைக்கி படைச்சாங்க. படைச்ச சாப்பாடு அம்மா தான் சாப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அப்பா அம்மா அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால கடைக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ படைச்சி முடிச்சுட்டு சாப்பாடும் டோராக்கு ஊட்டிட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். இந்த டோரா சாப்பிட்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாப்பாவுக்கு ஊட்டிட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் தான் நான் என் வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். நானும் குகுவும் அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டோம். அப்பா தான் வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் என்னால் ஷூட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் என்னோடய வீடு 3rd floor. ஏறி வர அளவுக்கு எனக்கு ஷூட் பண்ண நிறைய பேக்லாம் கையில் இருந்தது. ஸோ இதையும் ஷூட் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் காமிக்க முடியல. நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். டைம் வந்து இப்போ 12:45. நான் பொறுமையாக செஞ்சு ஈவினிங் தான் படைக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் டே கண்டினியூ பண்ணலாம். கொண்டை கட்டினா தான்ப்பா நமக்கு வேலையே நடக்கும். ஸோ நான் தலையெல்லாம் காய வச்சுட்டு ஸோ நல்லா கொண்டை கட்டிட்டு நான் முன்னாடி நாள் சண்டேவே அடுப்பு தட்டும் விளக்கு பாத்திரமும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டே போயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து ஏர்லி மார்னிங் தம்பி எழுந்திரிச்சிட்டானா இதை என்னால் பீஸ்ஃபுல்லாக செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மார்னிங்கே நான் முன்னாடி நாளே இதெல்லாம் செஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் விநாயகர் அபிஷேகம் பண்ணணும், பொட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் தம்பி வந்து தூங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் சுண்டல் அவிச்சிட்டேன். ஏன்னா விசில் வந்தால் சார் தூங்க மாட்டார், எழுந்திரிச்சிடுவார். அதனால் விசில் மட்டும் வச்சுட்டு தம்பி அம்மா வீட்டிலேயே சாப்பிட்டுட்டான். நான் டோராக்கு ஊட்டும் போதே அம்மா வந்து தம்பிக்கு ஊட்டிட்டாங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஒரு 12:45 மேலே தான் நாங்கள் அங்கேருந்தே வந்தோம். ஸோ அதனால் லேட் ஆனதுனால அங்கேயே ஊட்டிட்டாங்க. நான் இதுக்கப்புறம் தம்பியை தூங்க வச்சுட்டு பொறுமையாக விளக்கு தட்டுக்கெல்லாம் போட்டு வச்சு சாமி ரூம் ரெடி பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படைக்க வேண்டியதான். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன மாதிரி யாராவது ரொம்ப நாள் ஆசையாக வச்சுருந்து அந்த ட்ரெஸ்ஸை போடவே முடியாமல் திடீர்னு ஒரு நாள் போட்டதுக்கப்புறம் வாவ்டா நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் போடும்போது அப்படி தான் இருந்துச்சு. சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு நான் இப்போ எடுத்து போட்டேன். பட் என்னோடய எக்ஸசைஸை விட தம்பியை பார்த்துக்கிறதுலே நான் இழைச்சிட்டேன். அண்ட் மோர் தென் என் வீடு வந்து பார்த்திங்கன்னா 3rd floor. நான் டெய்லி 1 டைமாவது இறங்கி ஏறதுனால கூட வெயிட் லாஸ் ஆகியிருந்துருக்கலாம். பட் இதுக்கு மெயின் ரீசன் வந்து என் தம்பி தான். அவனுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தம்பி தூங்கிட்டு இருக்கும் போதே நான் அந்த வேலையை முடிச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன். இதுவும் நான் தம்பி தூங்கும் போது தான் பண்ணினேன். ஏன்னா அவனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கடகடன்னு நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்காக ஏன்னா பிள்ளையை விட்டுட்டு படைக்க முடியாது இல்லையா, அதனால் தம்பிக்காக வெயிட் பண்ணிவிட்டு நானும் சைடில் சமைச்சிட்ருந்தேன். நான் அதை உங்களால் காமிக்க முடியல. ஏன்னா நான் கல்லை அவிக்கும் போதே சாம்பாருக்கும் பருப்பு போட்டதுனால செஞ்சுட்டேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. ஈவினிங் 6 o'clock தம்பி கஞ்சி கொடுக்கணும். ஸோ அதனால் அது செஞ்சிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே தான் நான் லஞ்சு சாப்பிட்ணும். அரிசி கழுவி வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடு வெந்தால் தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தான் படைக்கணும். எப்போ படைக்கிறதுனாலும் மேக்ஸிமம் படைச்சிட்டு தான் அன்றைக்கி நான் சாப்பிடுவேனே. ஆனால் இன்றைக்கி நான் அம்மா வீட்டில் படைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கல்லை சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் தாங்குது. ஒரு 5 o'clock போல் படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். சாப்பாடும் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். படைக்கிறதுக்கான வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ தலை சீவிட்டு படைச்சிட்டு அப்புறமா நல்ல ஒரு கட்ட போகிறேன். சாம்பார் வச்சுருக்கேன். இது ஒரு நார்மல் காய்கறி சாம்பார் அப்படிங்கிறதுனால அதோட ப்ரொசீஜர்லாம் எதுவுமே காமிக்கல. அப்படியே செஞ்சுட்டேன், அவ்வளோதான். நான் தலை சீவிட்டு இருக்கும் போதே தம்பி எழுந்துட்டான். ஸோ அதனால் அவனையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் படைக்கிறேன். படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதுக்கப்புறம் சாப்பிடணும். வயிறு குவான்னு கேட்குது. பட் சாமி கும்பிடும்போது நம்ம அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. பீஸ்ஃபுல்லாக சாமி மட்டும் நினச்சி தான் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு பார்க்கலாம்.
என்னடா இந்த பொண்ணு கருவாச்சி காவியம் மாதிரி எழுதுறாளேன்னு பார்க்காதீங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலி என்னோடய 5ஆவதோ 6ஆவது டைரின்னு நினைக்கிறேன். இட் மீன்ஸ் நோட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எழுதியிருக்கேன். ஸோ இது பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இது அதுக்கான வீடியோ இல்லை, பட் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஆசைகள், எனக்கு என்ன லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே நான் ஒரு நோட்டில் டெய்லி பேஸஸில் எழுதுவேன். ஸோ அது எனக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம தனியான ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர். நான் ரொம்ப எதுவும் பண்ணல. சின்னதாக ஒரு செயின் போட்டு அவர் அலங்காரம் பண்ணிவிட்டு படைச்சாச்சு. அண்ட் ஃபைனலி நான் சாப்பிடும்போது மணி வந்து 5:30. சாம்பார் கொஞ்சம் சிப்ஸ் இருந்தது, சாப்பிட்றேன். தம்பி இருக்கா, நானும் சாப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் டே வந்து ஆஸ் யூஷுவல் தான் இருக்க போகுது. நான் கஞ்சி செஞ்சுட்டேன். தம்பிக்கு ஊட்டிட்டு அவனை தொடச்சிட்டு தூங்க வைக்கணும். அதோட நைட் தான். சாதமே இருக்குது, சாம்பார் இருக்குது, சிப்ஸ் இருக்குது, கொஞ்சம் அப்பளம் வறுத்துக்கிட்டா இந்த நைட் முடிஞ்சிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் டே தான். தம்பி அழுகுறான். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. டேக் கேர் guys, love yourself, stay tuned. This is Karthika. Bye.